ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. சரியா, நமக்கு 5:15லேருந்து நீ சாப்பாடெல்லாம் சமைக்கணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடணும். ஸோ வாங்க சமைக்கலாம். ஃபஸ்ட் நான் சாப்பாடு வச்சுட்டேன். சரியா, சாப்பாடு அடுப்பில் வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, என் பொண்ணு வந்து சிக்கன் கேட்டா, அதனால் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. சிக்கன் ஃப்ரையும் சிக்கன் குழம்பும் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சாப்பாடு நான் அரிசி போட்டு வச்சுட்டேன். நீ சாப்பாடுக்கு அதுக்கு தேவையான காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா, டிஃபனுக்கு வந்து இடியாப்பம் செய்ய போகிறேன். இடியாப்பத்துக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா, மாவு வந்து நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி வரவி மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு கரண்டி வச்சு. இல்லைன்னா வந்து இடியாப்பம் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்காது. ஸோ நல்லா கொதிக்கிற வெந்நியை விட்டு நான் மிக்ஸ் பண்ணி தான் வரைய வச்சுருக்கேன். இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் வரைய வச்சா மட்டும்தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக அழகாக வைக்க முடியும். அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் பீஸ் எடுத்து பொரிக்கைக்கும் தடவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழம்பும் வச்சு முடிச்சிட்டேன். சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுட்டேன். அதை வச்சுட்டு ஒயிட் ரைஸும் வச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் இடியாப்பமும் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படியே ஆவி பறக்க இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. சரியா, சிக்கன் ஃப்ரை அடுப்பில் அப்படி ரெடி ஆகிட்டே இருக்குது. இதை வச்சு அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, டிஃபன் அவங்க லஞ்ச் பாக்ஸில் இதை வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். சரி, அதுவும் பேக் பண்ணிட்டேன். இப்போ அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டே இருக்காங்க. பார்த்திங்களா, ஸ்கூல் ஆட்டோ வந்துருச்சு, ரெடி ஆகிட்டாங்க. இனி இப்போ கிளம்பிடுவாங்க. என் சின்ன பொண்ணு தான் கிளம்புறது ரொம்ப கஷ்டம். இப்போ வரா, மெதுவாக ஆற்றலாக வருவா. பார்த்திங்களா, இன்றைக்கி 2 பேர்த்துக்குமே எக்ஸாமு, குவார்டர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ நல்லா எழுதணும். பார்த்திங்கன்னா இவளுக்கு வந்து நான் அவளுக்கு ஆட்டோ வந்து அந்த தெரு எண்டிங் டேர்ன் ஆகிறது வரைக்கும் நான் இவளுக்கு வெளியே இங்கே நின்றுக்கிட்டே இருக்கணும், நின்று பாய் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு வைங்களேன், வந்து அப்படியே ஒரு நடத்திடுவா ஸ்கூல் விட்டு வந்ததும். அந்த ஆட்டோ அந்த கரெக்டாக அந்த டேர்னிங் போகிறது வரைக்கும் அவள் அப்படியே சைடில் பார்த்துக்கு டாட்டா காமிச்சிட்டே இருப்பாள். நான் இங்கேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்னால் வீட்டுக்கு போக முடியாது. சரியா, இப்போ ஆட்டோ டேர்ன் ஆக போகுது. டேர்ன் ஆயிடுச்சு. சரி, இனிமேல் நான் போய் கிளம்ப போகிறேங்க. ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு. இனி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பணும். கிச்சன்லாம் அப்படி கிடக்குது. நீட் பண்ணி முடிச்சிட்டேன். நானும் கிளம்பிட்டேன். ஆஃபீஸுக்கு போய் ரெடி ஆயாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் பார்க்கலாம். பாய்.